இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் ஹீரோவாக நடித்துள்ள திரிசா இல்லனா நயன்தாரா படத்தின் இயக்குனர் தன்னை ஏமாற்றி விட்டதாக அந்த படத்தில் நடித்த கயல் ஆனந்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து கயல் ஆனந்தி கூறுகையில், ஆதிக் என்னிடம் சொன்ன கதையை படமாக்கவில்லை. கொடுக்கப்பட்ட வசனங்களும் படமாக்கப்பட்ட காட்சிகளும் வித்தியாசமாக இருந்தால் ஏன் இப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர் சரியான பதில் சொல்லவில்லை. முதலில் நான் தான் மெயின் ஹீரோயின் என்றும் வேறொரு ஹீரோயினும் இருப்பார் என்றும் சொன்னார்கள். ஆனால் போஸ்டர்களில் 2 ஹீரோயின்களும் நடித்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினார். கதை மாற்றம், கேரக்டருக்கு முக்கியத்துவம் இல்லாதது, டபுள் மீனிங் வசனங்கள், கிளைமேக்ஸ் காட்சியை சொன்னபடி படமாக்காதது என இயக்குனர் ஆதிக் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கயல், தண்டிவீரன் படங்களில் எனது கேரக்டர் கண்ணியமாக இருந்தது. அதை கெடுப்பது போல் இதில் என் கேரக்டரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எனக்கு மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் கயல் ஆனந்தி. மேலும் சில நாட்களுக்கு முன் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று இயக்குனரிடம் கேட்டபோது தரக்குறைவான வார்த்தையில் திட்டினார். இதனால் என் ஐபோனை தூக்கி எறிந்துவிட்டு வந்துவிட்டதாகவும், வளர்ந்து வரும் என்னை போன்ற இளம் நடிகைகளின் இமேஜை கெடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார்.